எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. 18th மே செகண்ட் ஷிஃப்ட்ல ஜிகே டாபிக் என்ன மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த டைம் எல்லாமே ரிவிஷன் தான். ஸோ ரிவிஷனுக்கு எந்த மாதிரி வந்து கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு இந்த டாபிக் எல்லாமே நீங்க வந்துடுனா ஒரு 2-3 டைம் ரிவிஷன் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேள்வி பொறுத்தளவுக்கு கோசி ரிவரோட ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது என்னன்னா ஃபண்டமெண்டலா வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இது வந்து ஒன்று ஜாகிரபில ஒரு மேப் பேஸ்டு கொஸ்டின் தான். இந்தியன் ஜாகிரபில ரிவர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கம்ப்ளீட்டா ட்ரைனேஜ் சிஸ்டம், பெனிசுலர் ரிவர் இந்த டாபிக்ல நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். நல்லா கவனிங்க, கோசி ரிவர் எங்க இருக்கும் அப்படின்னா பீகார்ல இருக்கும். ஈவன் பீகாரோட துயரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னா அந்த கோசி ரிவர் தான் சொல்லுவாங்க. நம்ம லேர்ன் பண்ணும்போது ப்ராப்பரா கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணியிருப்போம். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா பீகார் தான் வரும். ஏன்னா அங்க இருக்கிற ரிவர் தான் என்ன பண்றாங்கன்னா சேமிச்சு வைக்கிற காரி ஒரு ப்ராஜெக்ட், கோசி ரிவர் ப்ராஜெக்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர். சக்தி மைக்ரோ ப்ராசஸர் எந்த இன்ஸ்டியூட் வந்து டெவலப் பண்ணாங்க? ஸோ மைக்ரோ ப்ராசஸர் இந்த இன்டெல் அந்த மாதிரி வந்துன்னா நம்ம இந்தியாவுக்கு இண்டிஜினியஸ் இந்தியாவால தயாரிக்கப்பட்ட வந்துன்னா மைக்ரோ ப்ராசஸரோட பேர் தான் வந்து சக்தி. யாருன்னா ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரோட அட்டாச் பண்ணி, அதாவது யாரோட வந்துன்னா அட்டாச் மீன்ஸ் வந்து கொலாபரேஷன் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராசஸர் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதோட பேர் வந்து சக்தி. அடுத்து ஃபெஸ்டிவல். தமிழ்நாடோட ஃபெஸ்டிவல் எது முருகனுக்கு டெடிகேட் பண்ணக்கூடியது அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஈஸியானது. நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா தைப்பூசம் தான் வந்து முருகனுக்கானது, ரைட்டா? இது நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இது என்ன டாபிக்னா ஸ்ட்ராட்டிஜிகே. ஸோ ஸ்ட்ராட்டிஜிகேல ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் வருஷமும் இதே தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஈவன் போன வருஷத்துக்கான அதாவது 2025ல என்ன மாதிரி ஜிகே டாபிக்ல அதுல ஃபர்ஸ்டா ஃபெஸ்டிவல தான் சொல்லியிருப்பேன். என்ன மாதிரி கேட்டிருக்கங்க, என்ன நீங்க பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த இதை பார்த்த ஸ்டூடெண்ட்டுக்குமே டெஃபினட்டா என்னன்னா இந்த சீரீஸ், அதாவது இந்த சீரீஸை பார்த்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா என்னன்னா எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீரீஸ்க்கான லிங்க்குமே இந்த வீடியோல கொடுக்குறேன். டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா இதையும் பாருங்க. ஏன்னா என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு, ஏன்னா இந்த டைம் ரிவிஷன் தான். போயிட்டு புதுசா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றதை எப்படி ஸ்மார்ட்டா நம்ம ரிவிஷன் பண்ண போறோம்னு தான் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா ரிவிஷன் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தைப்பூசம் முருகனுக்கு வந்து டெடிகேட் பண்ணக்கூடியது. ஆன்சர் என்ன சீதா வரும். அடுத்து எந்த ஸ்டேட் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஜங்கிள் சஃபாரி ப்ராஜெக்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க? எந்த ஹில்னா ஆரவழி மவுண்டைன் ரேஞ்ச்ல. ஸோ ஆரவழி மலைத்தொடர்ல ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய வந்துன்னா ஜங்கிள் சஃபாரிய வந்துன்னா திட்டத்தை வந்து எந்த ஸ்டேட் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹரியானா. ஸோ ஹரியானா வந்து நியூஸ்ல இருந்தது. ஈவன் இந்த ப்ராஜெக்டே வந்து நியூஸ்ல இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது மோஸ்ட்லி என்னன்னா டூரிசத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்டு நம்ம சயின்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். பர்டிகுலரா பிசிக்ஸ்ல எந்த டெம்பரேச்சர் ஆர் செல்சியஸ்ல வாட்டரோட மேக்ஸிமம் டென்சிட்டியை வந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்க. 4 டிகிரி செல்சியஸ்ல தான். ஸோ 4 டிகிரி செல்சியஸ்ல தான் என்னன்னா வாட்டரோட மேக்ஸிமம் டென்சிட்டி வந்து பார்க்க முடியும். அதோட அடர்த்தி, அதிகபட்ச அடர்த்தி வந்து 4 டிகிரி செல்சியஸ்ல பார்க்க முடியும். இது ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி. எதோடதுன்னா வாட்டரோடது. இந்த ரீசன்னாலேயே வந்து நிறைய வந்து என்னன்னா நேச்சுரலாவே வந்து என்னன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதை பத்தி சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கூகுள்ல வந்து போட்டு பாருங்க. ஏன் 4 டிகிரி செல்சியஸ்ல வாட்டரோட வந்துன்னா டென்சிட்டி ஹையா இருக்கு அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துன்னா அப்ளிகேஷன்ஸ் வரும். அதில் முக்கியமானது வந்து நிறைய கோல்டான ரீஜன்ல அக்வாட்டிக் லைஃப் ஃபிஷ் எல்லாம் வந்து சர்வே பண்றதுக்கான முக்கியமானது என்னன்னா இந்த காரணத்தினாலதான். அடுத்து ஃபெஸ்டிவல் சம்பந்தப்பட்டது ஹரேலி ஃபெஸ்டிவல். ஸோ ஹரேலி எந்த ஸ்டேட் சம்பந்தப்பட்டது? ஜிடில எப்போதும் கேட்கறதா ஒரு ஃபெஸ்டிவலை கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன டாபிக்னா ஸ்ட்ராட்டிஜிக்கே ஃபெஸ்டிவல். இப்போ ஹரேலி ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். கிளாஸ் எடுக்கும்போது கொடுத்துருப்பேன். அந்த ஸ்லைடு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹரேலி ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் என்னன்னா சத்தீஸ்கர். அடுத்து ஒரு
கரண்ட் அஃபேர் பேஸ்டு எல்பிசியோட சாரி எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸோட யூசேஜ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா, வாகனத்தில் மட்டுமா அப்படின்னா கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? அதனால என்ன வரும், எல்பிஜியோட ஒரு பேசிக்காக வந்து யூஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டெப்த்து போல. மேபி இது எதனால கேட்டிருக்கலாம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஷார்ட்டேஜ் நிறைய வரதுனால ஒரு வருஷமாவே அதை வச்சு கேட்டிருக்கலாம். அடுத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். இந்த பிக்சர்ல இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்து இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இந்த சித்தார், வீணா, சரங்கி இது மூணுமே என்னன்னா இங்க பாருங்களேன். ஸோ சரத் வந்து என்னன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்க கையில வச்சிருக்கிறது. வீணை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு குண்டு பகுதி இருக்கும். இது வந்து வீணால பார்க்க முடியும். சரங்கி வந்து இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து பஞ்சாப், நார்த் இந்தியால வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது. இது மூணுமே வந்துன்னா இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, ரைட்டா? இது வந்து தம்பூரா. தம்பூரா தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். இதுவுமே என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் உமன் லா செக்ரட்டரி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது இந்தியாவில் வந்து ஒரு உமன் வராங்க அப்படின்னாவே அது கொஸ்டின் என்னன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். இது மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, என்டையர் கிளாஸஸ் கொடுத்துருந்தேன்னா அதில் வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் லா செக்ரட்டரி சஞ்சு ரதி ராணா. இவங்க தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் உமன் லா செக்ரட்டரி. அப்பாயின்மெண்ட் எங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் சாப்டர்ல உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்ன வரும், கொஸ்டினுக்கு ஆன்சர் சஞ்சு ரதி ராணா தான் வந்து கரெக்ட். ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு 2025 கரண்ட் அஃபேருமே வந்து கேட்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதே மாதிரி வந்து மே மாதம் இதை ஃபோக்கஸாக இருக்கு. 2026 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஆனால் அதிகமான கரண்ட் அஃபேர் வந்து இந்த 2025 அது பர்டிகுலராக வந்து இந்த பீரியட் தான். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இதுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ் வரதுனால அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூ பிரைவேட் செக்ரட்டரி. அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஒரு புதுசா வந்து நியூ பிரைவேட் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நிதி திவாரி. ஸோ நிதி திவாரி வந்துன்னா இவங்க தான் வந்து நியூ செக்ரட்டரி. அடுத்து பிரதிபா சேத்து போர்ட்டல் எந்த இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இது கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து பர்டிகுலரா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பா அந்த போர்ட்டலை பத்தி தெரியும். இது எதுக்காகனா சிவில் சர்வீஸ்ல ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணாம நிறைய கேண்டிடேட் இருப்பாங்க, நான் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்னு. ஸோ அந்த மாதிரி நான் ரெக்கமெண்டட் கேண்டிடேட் பட் அவங்க என்னன்னா ரொம்ப இன்டெலெக்சுவல் குவாலிஃபைடான வந்து ஒரு பர்சன் தான். இப்படி இருந்தாலும் வந்து என்னன்னா டியூ டு மெனி ரீசனால அவங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து இன்டர்வியூ கிளியர் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னன்னா பிரைவேட் செக்டர்ல ஒரு ஹை லெவல் வந்து ஜாப்ஸ் வந்து என்னன்னா அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட போர்ட்டல் தான். யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ வரைக்கும் வந்து யூபிஎஸ்சில போறாங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிக்கலாம், அந்த போர்ட்டல் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க நிறைய பிரைவேட் செக்டரோட வந்து ஆர்கனைசேஷன் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வந்து ஏதாவது ஒரு வேக்கன்சி இருந்துச்சுன்னா இவங்களை வந்து எடுத்துக்கிடுவாங்க. இது யாரால வந்து கொண்டு வரப்பட்டனா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஐ மீன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால கொண்டு வரப்பட்டது. இது வந்து நியூஸ்ல இருந்திருக்கு, பார்த்துக்கோங்களா. அடுத்து when did Dave Meena set the national record for India in the pole vault event? யாராவது நேஷனல் ரெக்கார்டு புதுசா ஒரு ரெக்கார்டு வந்து செட் பண்றாங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ல இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து வச்சுக்கணும். என்ன கொஸ்டினா கேட்பாங்க. 2025 தான், ரொம்ப டெப்த்தும் போல. ஜஸ்ட் வந்து எந்த எந்த வருஷம் வந்து இந்த ரெக்கார்டை பண்ணாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. போன வருஷம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு நியூ ரெக்கார்டு வந்து செட் பண்ணிருப்பாங்க, நேஷனல் ரெக்கார்டு. இதுலனா போல் வேல்ட்ல. அடுத்து பிஎஸ்டபிள்யூ எக்ஸலோட லிஃப்ட். ஸோ டோட்டலா அது எவ்வளவு வந்துன்னா எடையை வந்து தாங்கக்கூடியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் ஃபேக்சுவலான கொஸ்டின். 320 டன் வந்து வெயிட் வந்து தாங்கக்கூடியதான். அடுத்து when did ராஜராஜ ஒன் ascend the சோழா throne? ராஜராஜ சோழன் ஒன் சோழ அரசோட அரியணையில எப்போது அமர்ந்தான்னு கேக்குறாங்க.
நம்ம மெடிவல் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது மெடிவல்ல சோழா எம்பையர பத்தி வந்து கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிப்போம். சவுத் இந்தியன் கிங்டம் அப்படின்னு. கிரேட்டஸ்ட் சோழாவிலேயே கிரேட்டஸ்ட் ரூலர் யார் சொல்றா? ராஜராஜ சோழன். இந்த பீரியட்ல என்ன வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 985ல தான் ராஜராஜ என்ன பண்ணுவான்னா அரியணையில வந்து ஏறுவாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் எவ்ரி ஒன் நோ தட் பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர்ல என்ன பண்ணிருப்பாரா இவர் வந்து பில்ட் பண்ணிருப்பாரு. ஞாபகத்துல வச்சுக்க, சவுத் இந்தியன் கிங்டம் 1 or 2 கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு ஷிஃப்ட்ல வந்து கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து அகைன் ஒரு கரண்ட் அஃபேர். இன் விச் சிட்டி வாஸ் த பிம்ஸ்டெக் யூத் சமிட் 2025 ஆர்கனைஸ்ட்? இது கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ல. இதுல இந்த இன்டர்நேஷனல் அப்படின்னு சாப்டர் இருக்கு பாத்தீங்களா? இதுல பிம்ஸ்டெக்கோட யூத் சமிட். ஸோ பிம்ஸ்டெக் என்பது ஒரு ஆர்கனைசேஷன், ரைட்டா? பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் அப்படின்னு வரும். அந்த பிம்ஸ்டெக்கோட யூத் சமிட் இந்தியால தான் கண்டக்ட் பண்ணாங்க போன வருஷம். அது எங்கன்னா காந்தி நகர், குஜராத். காந்தி நகர், குஜராத்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் தப்பா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வாரணாசி வந்து கிடையாது. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துன்னா காந்தி நகர், ஆப்ஷன் பி தான் வரும். இப்போ இந்த இந்த கொஸ்டின் மட்டும் தான் எனக்கு என்னன்னா ஃபைனலா வந்து கிடைச்சது. பட் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. ரீசனிங், மேத்து, இங்கிலீஷு அதெல்லாம் எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. கிடைச்சத வச்சு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா எப்படி வந்து கேட்டிருக்கான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஓரளவுக்கு என்னன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷனுக்கு. கரண்ட் அஃபேர் எப்படி கேட்குறாங்க, சில ஃபண்டமெண்டல் டாபிக் எப்படி கேட்குறான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற என்ன பண்ணிக்கணும் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட் இருக்கு. அதை என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.